நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். ஐயா வாங்க. தேவப்பிரியா சார், இப்போ நம்முடைய பத்திரிகையாளர்கள் இளந்தமிழ் சார் மற்றும் திராவிட இயக்க 3 பேரிடம் சில கருத்துக்களை நம்ம மையப்படுத்தணும். சார், இப்போது தமிழக அரசியலை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2 விஷயத்தை யோசிக்கணும். ஒன்று வந்து திமுக, அதாவது அரசியலில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது? தொடர்ந்து 2வது முறை 1971 தேர்தலுக்கு பிறகு திமுக வென்றதே கிடையாது. இப்போ சட்டசபையை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 67 அண்ணாதுரை தலைமையில் வெற்றி பெற்றார்கள். 71 சட்டசபையை கலைத்து இந்திரா காங்கிரஸ் ஆதரவோடு ஜெயிச்சாங்க. அப்பொழுது புரட்சி தலைவரும் அங்கே கூட இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் 72 வந்ததுக்கு பிறகு 2வது முறை திமுக தொடர்ச்சியாக சட்டசபையை வென்றதாக வரலாறு 53 வருடத்தில் கிடையாது. சரியா? அதை முதல்ல இது நம்மை விட திருமாவளவன் மற்றவர்களுக்கு தெரியும். இன்னொன்று, கூட்டணி பலம் எல்லா இடத்துலையும் ஒற்றுமையாக இருக்குமான்னு சொன்னால் 96 எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 40க்கு 40 எம்பி எலெக்ஷன்லேயும் எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அன்றைய தேதியில் சன் டிவியுடைய பலத்தை வைத்து ஜெயலலிதாவை பற்றி பல விஷயங்கள் பொய்யாக பரப்பி அதை வச்சுக்கிட்டு அவரே பர்கூரில் தூக்கும் அளவிற்கு தோல்வி வந்தது. ஆனால் ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய கூட்டணி வச்சப்ப திமுக அதே கூட்டணி இருந்தது. எந்த கூட்டணி? 96 திமுக ப்ளஸ் தமாக என்ற அந்த கூட்டணி தொடர்ந்த பொழுதும் கிட்டத்தட்ட 39 சீட்டில் 31 சீட் என்னமோ அதிமுக பாஜக கூட்டணி வென்றது. ஸோ ஒரு கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களில் தொடர்வதால் வெற்றி பெறாது. ஒன்று திருப்பி எல்லாரும் சுட்டி காட்டினாங்க, இந்த கூட்டணிக்கு ஃபல்கரமாக இருப்பது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறாங்க. சரி, பாஜக எதிர்ப்புங்கிறது இது இவர்கள் ஒட்டி கொள்வதற்கு ஒரு பாயிண்ட் தான் வச்சுருக்காங்க. பாஜகவை மக்கள் மதவாத சக்தியாக பார்க்கல. அதிமுக கூட்டணி சேர்ந்தப்ப அவங்களுக்கு அது கூட்டணி இல்லைன்னா திரு கருணாநிதி 98 வந்து 2004 வரைக்கும் அங்கே தான் கூட்டணி இருந்தாங்க. நேற்றைய தினம் திரு வாஜ்பாயுடைய 100வது பிறந்த நாளில் அவர் வந்து பொதுவானவர்னு சொல்லி திமுக தலைவரும் சொல்லியிருக்கார். ஸோ இது இவர்கள் தோற்கடிப்பதற்காக பயன்படுத்துறது. 2வதாக இந்த கூட்டணியில் திமுகவுடைய ஒரே கொள்கை நிதியை வச்சு மேனேஜ் பண்ணுறது. 2019 தேர்தலில் 25 கோடியை 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இன்னொரு கட்சிக்கு 15 கோடியும் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அது அவர்கள் அறிக்கை கொடுத்ததுனால வெளியில் வந்து. ஸோ நிதியை வைத்து கொண்டு வாங்குறாங்க. ஆனால் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? ஏன்னா இதில் இந்த 3.5 ஆண்டில் அவர்கள் என்னவெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்தால் மாதம் பவர் கட்ட மின்சாரத்தை எடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா மிச்சமாகும்னாங்க. இந்த 3.5 வருடங்களில் 4 முறை மின்சார விலை உயர்ந்து, அதைத்தான் நான் திமுக எதிர்ப்புனா ஆன்டி இன்கம்பன்ஸ்னு ஒரு பேக்கேஜாவே போட்டேன். ஒரே பேக்கேஜ் போடல. மக்களுக்கு சார் இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தோம் அப்படின்னு அதை ஒன்று சொல்றாங்க. ஆனால் ஒரு வீட்டுக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை குறைந்தபட்சம் 2000 ரூபாய் மின்சார கட்டணம் அதிகமாகிறது. பால் விலை எக்ஸப்டிங் நீல கலர் அந்த ஒரு பாக்கெட்டை தவிர பச்சையும் மற்றவையும் ஏற்றப்பட்டுள்ளது. தயிர், வெண்ணெய் எல்லாமே ஏற்றிருக்காங்க. அடுத்ததாக இது வீட்டு வரி ஏற்றிருக்காங்க. வீட்டுக்கு நீங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டையோ இதையோ ஒரு இதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா சென்ற முறை ஆனதை விட பல மடங்கு அதிகமாக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஏற்றிருக்காங்க. ஸோ மக்கள் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் முன்னை விட அதிக மடங்கு செலவு செய்கிறாங்க. அதனால மக்கள். தேவப்பிரியாட்ட ஒரு கேள்வி, இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு இடம், பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஒரு தீண்டத்தகாத கட்சியாக பார்க்கப்படுகிறதா? என்ன கேள்வி? இல்ல பார்க்கப்படுகிறதா? நீங்க பரப்பட சொல்லுங்க, கேளுங்க. இப்போ 15% எனக்கு கொடுத்தா நான் உடனே திமுகவோட வந்துருவேன்னு அன்புமணி சொல்றாரு. நல்லா கவனிங்க. அதிமுகவினுடைய தலைமை பாஜகவை சேர்ப்பதாக என்ன நடக்கிறதோ அது முட்டு முரலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் குதிரையிலே பந்தயம் கட்டுவதான். ஆனால் தற்போது அவதானிக்கின்ற போது தமிழ்நாட்டில் பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சியாகவே இன்னும் இருக்கிறதா? இல்லை, பாஜக தீண்டத்தகாத கட்சி என்பது என்னைக்குமே இல்லை. அரசியல் கட்சிகள் அப்படி பார்க்க இல்லை, நான் கூட்டணி சேர்ந்தா அது நல்ல கட்சி. அதிமுக 98 போய் கூட்டணி சேர்ந்தார்கள். 5க்கு 4 சீட்டு அவர்களே வென்றார்கள். பாஜகவும் அதிமுகவும் அந்த இதில் 31 சீட்டு வென்றார்கள் அந்த கூட்டணியில். 98 திருப்பி ஒரு கூட்டணி மாற்றம் நடந்தப்போ 99 நடந்தப்போ திமுக போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு 6 வருடம் மந்திரி சபையில் அனுபவித்திருக்காங்க. முரசொலி மாறன் இருந்தார். அவருடைய இது இல்லாமல் அவர் உடல்நிலை இல்லாது இருந்த பொழுது கூட அமைச்சராக தொடர்ந்து 6 கோடி ரூபாய் என்னமோ அவருக்காக மத்திய அரசு கட்டியதுன்னு பிரிந்த பிறகு கருணாநிதி அவர்களே அதை சுட்டி காட்டியிருக்காரு. வேற யாரும். அதாவது பண்டார பிரதேசிகள் என்று சொன்ன ஓராண்டில் திமுக இருக்கிற இடத்தில் மதவாதம் தலைகாட்ட முடியாது என்று சொன்னார். குஜராத்தில் படுகொலை நடக்கின்ற போது அடுத்த மாநிலத்தில் உள்ள விவகாரத்திலலாம் நாங்கள் தலையிட மாட்டான்றாரு.
சொல்ற ஒரு பேச்சுக்கு. இல்ல, correct. இன்னைக்கு வாஜ்பாய் ஏன் புகழ்றாங்கன்னா அது ஒரு காரணம் இல்லை சார். அதே குஜராத் பிரச்சனை வந்த பொழுது அன்னைக்கு கூட்டணியிலிருந்து விலகி போனவர்களும் உண்டு வடக்கிலிருந்து. ஆனா இவர் ஒட்டிக்கிட்டு பதவியை அனுபவிச்சார் கடைசி 6 மாசம் இருக்கிறப்ப. அது கூட அவருக்கு முரசொலி மாறன் இடத்திற்கு தன்னுடைய வாரிசான மன்னர் பரம்பரையை சேர்ந்த ஒருவருக்கு மந்திரி பதவி கேபினெட் கொடுங்கன்னு கேட்டார். தயாநிதி மாறனுக்கு சீட்டு கேட்டார். அது கொடுக்கவில்லை என்றுதான் கூட்டணியிலிருந்து வந்தார்னு இந்து பத்திரிகையில் எழுதியது. மன்னர் பரம்பரை அதுதானேங்க. இதுல என்ன சந்தேகம்? கிட்டத்தட்ட அவர் ஒரு இல்ல இந்த மன்னர் பரம்பரைன்னு வைக்கிறீங்களா, முகமது பின் சல்மான். இந்த முகமது பின் சல்மானுடைய குடும்பம் தான் மன்னர் பரம்பரை. சவுதி அரேபியாவில் எல்லா இடங்களும், ஜோர்டானில் அதே மாதிரி. இப்பொழுது இந்த மன்னர் பரம்பரையினுடைய அழுத்தங்களும் இப்போ திரு வேல்முருகன்லாம் சொல்றாங்க, பிச்சைக்காரர்களாக 2000 ரூபா போடுற என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு கேள்வி வருகின்றது, ஒரு வெறுப்பான வார்த்தைகள் வருகின்றது. வேற வழி இல்லாமல் தான் இது மாதிரியாக அவர்கள் தொடர்கிறார்கள். இல்லை சார், எனக்கு ஒரு வருத்தம். இந்த ஏதாவது கூட்டணி என்பது தேர்தல் வரைக்கும் தான் இருக்கணும். தேர்தல் முடிந்த பிறகு நீங்களும் எதிர்க்கட்சியாக மக்களுக்காக குரல் கொடுக்கணும். ஆனால் இவர்கள் இப்பொழுது தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சொல்றாங்களே தவிர, இந்த இதில் உட்காந்து என்னது ஒரு கட்டி முடித்த ஒரு அணை 3 மாதத்தில் அடித்து கொண்டு செல்லப்பட்டது அவங்க ஏரியாவில் தான், அந்த மாவட்டத்தில் கடலூரில். அதை பற்றி பேசலை. 68 பேர் இது கள்ளச்சாராயம் விற்று குடித்து இறந்தார்கள். அதுக்கு முன்னாடி நாள் முந்தைய வருடம் 22 பேர் செத்து போனாங்க. இதை பற்றி எல்லாம் குரல் கொடுக்கல. ஐயா சொன்னாங்க அடங்கமறு அத்துமீறின்னு கொள்கையை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டுட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த உடனே கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு மறுநாள் வந்து சந்திப்பார்னு அவங்க பரப்புறாங்க. நீங்களும் சந்திக்கணும்னா ஃபோன் பண்ணிட்டு சொல்லிப்போம். ஆனால் இவரை சம்மன் செய்து விட்டு திமுக ஐடி விங் பறப்பது நாளை என்னை வந்து விசிக தலைவர் சந்திப்பார்னு அங்கே வந்துட்டு மது ஒழிப்பு போயிட்டு மாநில அரசின் கீழ் இருக்கிற மது ஒழிப்பை எடுத்து மத்திய அரசு பண்ணணும்னு தீர்மானம் போடுறாங்க. இது வந்து இப்ப என்ன பிரச்சனைன்னா, மக்கள் பாஜக எதிர்ப்பு இல்லை. ஆனால் நான் கேட்ட கேள்வி பத்திரிகையாளரா பாஜக தீண்டத்தகாத கட்சியாக பரப்பப்படுகிறது. ஏன்னா இந்த ஒண்ணுமே இல்லைங்க. 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 2016, 21 அசெம்பிளி தேர்தல் எடுத்துக்கிட்டால் வென்ற கட்சிக்கும் தோற்ற கட்சிக்கும் கூட்டணிக்கும் இடையே 4 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். 3% தான், 1.5% தான். அதற்காக சில விளையாட்டுகள் நடத்தப்படுகிறது. 2016 மக்கள் நல கூட்டணின்னு வந்தது. அதை பற்றி திருமாவளவன் சமீபத்தில் கருணாநிதி ஐயா சொல்லிதான் நாங்க போய் சேர்ந்தேன்னு ஒரு பேச்சுல சொல்லி அது பேசுவோம். அது இப்ப உள்ள விஷயம் பேசுவோம். தேவப்பிரியன் சுருக்கம். அதாவது 2-3 விஷயங்கள் பார்க்கணும். திமுக வந்தாலே ஊழல் அதிகமாகும்னு தெரியும். ஊழலில் சிக்கி பல மாதங்கள் ஜெயிலில் இருந்தவர் வெளியில் வந்தால் திராவிட மாடல் தியாகம்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறாரு. அவர் ஏன் எப்படி அமைச்சராக்கினீர்கள்னு உச்சநீதிமன்றம் கேட்டது. இதை தாண்டி சென்ற வாரம் உச்சநீதிமன்றம் நாளைய தினம் தமிழகத்தின் உள்துறை செயலாளர் பதில் கொடுக்க வேண்டும். 41 கேஸ் டைரி ஒரிஜினல் ஃபைல்ஸ் 41 போலீஸ் ஸ்டேஷனில் சிலை கடத்தல் வழக்கில் தொலைந்து போனதற்கு தமிழக உள்துறை செயலாளர் பதில் கொடுக்க வேண்டும். 30ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல கும்பகோணத்தில் உள்ள நீர்நிலைகள் பாதுகாப்பு வழக்கில் தலைமை செயலாளர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம். இதற்கு எந்த ஒரு மீடியாவிலும் இவை கவர் செய்யப்படவில்லை. உங்களுக்கு ஊழல் வழக்குகள் ஒரு பக்கம் தமிழக நிதியமைச்சர் மேல் இருக்கிறது. அது ஆல்ரெடி இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் மேல் நெருங்குகிறது. இப்படி வந்து கொண்டே இருக்கிறது. இவை எல்லாம் திமுக 11 அமைச்சர்கள் இவர்கள் நான் இதுவரை கூறியது போல 2வது முறை அவர்கள் வென்றதாக வரலாறு இல்லை. ஆனால் அதிமுக பலம் இழந்து எடப்பாடி தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக பிரிந்து போனதை சேர்க்கவில்லை. 1989 அதிமுக பிரிந்ததால் தோற்றவுடன் ஜானகி அம்மையார் மீண்டும் அதிமுகவை இணைப்பதற்காக அரசியலிருந்து ஒதுங்கினார். அதுபோல செய்துவிட்டு எம்ஜிஆர் ஃபார்முலா என்று போட்டு பிஜேபியோடு இணைந்தால் கண்டிப்பாக 234 200க்கும் அதிகமாக அதிமுக பாஜக கூட்டணி வரும். பிஜேபியோட நீங்கள் 21 தேர்தலில் 1.5-3 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். மக்கள் அந்த கூட்டணியை நிராகரிக்கவில்லை. 10 ஆண்டு தொடர்ச்சியாக ஒரு கூட்டணி ஆட்சி பண்ணா எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். சிறப்பு. உங்க ஜனநாயக களம் யாரும் எல்லா கருத்தையும் வைக்கலாம்.